வணக்கம். நம்ம எல்லாருக்குமே ஃபினான்ஷியலா ஒரு செக்யூர்டான, ஃப்ரீயான லைஃப் வாழணும்னு ஒரு பெரிய ஆசை இருக்கும். ஆனா சில பேரால மட்டும்தான் அதை அச்சீவ் பண்ண முடியுது. நம்மள் பலருக்கு ஏன் அது ஒரு எட்டாக்கனியாகவே இருக்கு. வாங்க ஃபினான்ஷியல் செக்யூரிட்டியை அடையறதுக்கான 5 சிம்பிள் ஸ்டெப்ஸை இப்ப நம்ம ஒன்னொன்னா பார்க்கலாம். சொல்லுங்க, ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அடையணும்னா நம்ம ஒரு சார்ட்டர்ட் அக்கவுண்டன்டா இருக்கணுமா? இல்லனா ஒரு பெரிய காலேஜ்ல எம்பிஏ மாதிரி பெரிய டிகிரி வாங்கணுமா? இல்ல ஃபினான்ஸ்ல ஒரு பெரிய எக்ஸ்பர்ட்டா இருக்கணுமா? இதெல்லாம் உண்மையிலேயே தேவைன்னு நீங்க நினைக்கிறீங்களா? பதில், நீங்க நினைக்கிறத விட ரொம்பவே சிம்பிள். பெரிய பெரிய டிகிரிஸ் எல்லாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம். ஆனா ஃபினான்ஷியல் ஃப்ரீடம்கான உண்மையான சாவி அது கிடையாது. அதை விட ரொம்ப ரொம்ப முக்கியமான, யார் வேணாலும் வளர்த்துக்கக்கூடிய ஒரே ஒரு குணம் மட்டும்தான் தேவை. ஆமாங்க, அதுதான் டிசிப்ளின், அதாவது ஒழுக்கம். இதுதான் உண்மையான கேம் சேஞ்சர். பணம், மரியாதை, அங்கீகாரம்னு நீங்க வாழ்க்கையில ஆசைப்படுற எல்லாத்தையும் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கிற சக்தி இதுக்கு இருக்கு. இந்த ஒழுக்கத்தை பேஸ் பண்ணி தான் நாம பார்க்க போற 5 ஸ்டெப்ஸும் அமைய போகுது. சரி, நம்மளோட முதல் படிக்குள்ள போகலாம். ஸ்டெப் 1, உங்களுக்கான ஒரு பாதுகாப்பான கோட்டைய கட்டுவது. அதாவது ஒரு எமர்ஜென்சி ஃபண்டோட சக்தியை புரிஞ்சுக்கிறது. இது உங்களுக்கு ஒரு உண்மையான நிதி பாதுகாப்பையும் மன நிம்மதியும் கொடுக்கும். அப்போ உங்களோட முதல் டார்கெட் என்ன? ரொம்ப சிம்பிள். உங்களோட 3 to 6 மாசத்துக்கான மாதாந்திர செலவு தொகையை சேமிச்சு ஒரு எமர்ஜென்சி ஃபண்ட உருவாக்கணும். இதுதான் உங்க ஃபினான்ஷியல் கோட்டையோட முதல் மற்றும் முக்கியமான செங்கல். இந்த எமர்ஜென்சி ஃபண்ட் ஏன் இவ்ளோ முக்கியம்னு தெரியுமா? யோசிச்சு பாருங்க. திடீர்னு வேலை போயிடுச்சு, இல்லனா எதிர்பாராத மெடிக்கல் செலவு வந்துருச்சுன்னா பதட்டத்துல தப்பான முடிவுகளை எடுக்காம இதுதான் உங்களை காப்பாத்தும். இது வெறும் ஒரு சேஃப்டி நெட் மட்டும் இல்ல, உங்க மன அமைதிக்கான ஒரு கேரண்டி. உங்களால முடிஞ்சா இதே 12 மாச செலவுகளுக்கு கொண்டு போறது உங்களுக்கு ஒரு அல்டிமேட் செக்யூரிட்டியை கொடுக்கும். இப்போ 2வது படிக்க போகலாம். உங்க ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறது. இது உங்க சேமிப்பை கரைக்காம பாதுகாக்கிற ஒரு முக்கியமான கவசம் மாதிரி. சரி, ஒரு நல்ல ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி எவ்ளோ தொகைக்கு இருக்கணும்? சிம்பிளா ஒரு கணக்கு போடுவோம். உங்க ஊர்ல இருக்கிற ஒரு டாப் ஹாஸ்பிட்டல்ல ஒரு பெரிய சர்ஜரி பண்ணா எவ்ளோ செலவாகும்? உதாரணத்துக்கு ஒரு 10 லட்சம் ரூபாய்னு வச்சுக்கலாம். அப்போ மினிமம் அந்த தொகைக்காவது உங்களுக்கும் உங்க குடும்பத்துக்கும் ஒரு பாலிசி எடுக்கிறது ரொம்பவே அவசியம். ஒன்னு மட்டும் மனசுல வச்சுக்கோங்க, ஒரே ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி போதும் நம்ம வருஷக்கணக்கா சேமிச்ச பணத்தை ஒரே நாள்ல காலி பண்ணிரும். அதனால உங்க இன்சூரன்ஸ் கவர் இன்னைக்கு இருக்கிற உண்மையான மருத்துவ செலவுகளை சமாளிக்கிற அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கணும். இது உங்களை மட்டும் இல்ல, உங்க குடும்பத்தோட எதிர்காலத்தையுமே பாதுகாக்கும். 3வது ஸ்டெப், உங்க மரபை பாதுகாப்பது. இது உங்களை நம்பி இருக்கிறவங்களுக்கானது. தெளிவா சொல்லணும்னா, இது உங்களுக்காக இல்ல, உங்களை சார்ந்திருக்கிற உங்க குடும்பத்துக்காக செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான கடமை. அப்போ எவ்வளவு தொகைக்கு டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கணும்? இதுக்கு ஒரு சிம்பிள் ரூல் இருக்கு. உங்களோட ஒரு வருஷ சம்பளம் எவ்வளவோ அது போல 25 மடங்கு. இந்த நம்பரை நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, 25x. இது ரொம்ப முக்கியமான ஒரு கணக்கு. நீங்க தான் உங்க குடும்பத்துக்கான ஒரே வருமான ஆதாரமா இருந்தீங்கன்னா டேர்ம் இன்சூரன்ஸ் உங்களுக்கு ரொம்பவே கட்டாயம். ஒரு உதாரணம் பார்க்கலாம். உங்க வருஷ சம்பளம் 6 லட்சம் ரூபாய்னா குறைஞ்சது 1.5 கோடி ரூபாய்க்கு ஒரு டேர்ம் பாலிசி எடுக்கிறது ரொம்ப அவசியம். ஒருவேளை நீங்க இல்லாத ஒரு சூழ்நிலையில உங்க குடும்பத்தோட எதிர்காலத்தை இதுதான் பாதுகாக்கும். வாங்க இப்ப 4வது ஸ்டெப்க்கு போலாம். இப்போ நம்ம ஃபினான்ஷியல் செக்யூரிட்டிலேருந்து நம்ம கரியர் செக்யூரிட்டிக்கு போறோம். உங்களை நீங்களே தவிர்க்க முடியாத ஒரு நபரா மாத்திக்கிறது தான் உங்களுக்கான பெஸ்ட் ஜாப் செக்யூரிட்டி. இங்க ஒரு கசப்பான உண்மைய நாம ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். எப்பெல்லாம் பொருளாதாரம் கொஞ்சம் சரியோதோ அப்போ கம்பெனிகள் ஆட்குறைப்பு பண்ணும்போது முதல்ல வேலையை விட்டு அனுப்புறது யார தெரியுமா? ஆவரேஜா பெர்ஃபார்ம் பண்றவங்கள தான். ஆனா எக்ஸ்பர்ட்ஸ்க்கு, அதாவது அவங்க துறையில வல்லுநரா இருக்கிறவங்களுக்கு எப்போதுமே டிமாண்ட் இருந்துகிட்டே இருக்கும். இதுதான் நமக்கான தீர்வு. உங்க ஃபீல்ட்ல நீங்க ஒரு எக்ஸ்பர்ட்டா மாறணும், அதுதான் உங்க இலக்கா இருக்கணும். சரி, எப்படி ஒரு எக்ஸ்பர்ட்டா மாறுறது? அதுக்கு 3 பவர்ஃபுல் வழிகள் இருக்கு. 1, ரெகுலரா உங்களை அப்டேட் பண்ணிக்கிட்டு புது புது ஸ்கில்ஸை கத்துக்கோங்க. 2, உங்க துறை சம்பந்தப்பட்ட சர்டிஃபிகேஷன்ஸ் வாங்கி உங்க அறிவை இன்னும் வலுப்படுத்துங்க. 3, ஒரு சைட் ஹசல் ஆரம்பிங்க. அதாவது ஒரு பகுதி நேர வேலையை உருவாக்கி எக்ஸ்ட்ரா வருமானம் சம்பாதிங்க. உங்க வேலையில நீங்க யூஸ் பண்ற ஒரு திறமைய வச்சு மத்தவங்களுக்கு ஃப்ரீலான்ஸா ஹெல்ப் பண்ண முடியுமான்னு யோசிச்சு பாருங்க. அதுவே ஒரு நல்ல ஸ்டார்ட்டா இருக்கும். சரி, இப்ப நாம கடைசி மற்றும் 5வது ஸ்டெப்க்கு வந்துட்டோம். வாய்ப்புகளுக்கு தயாரா இருக்கிறது. அதாவது ஆபத்திலிருந்து தப்பிக்கிறது மட்டும் போதாது, வர்ற வாய்ப்புகளை பயன்படுத்திக்கவும் நாம ரெடியா இருக்கணும். அதனாலதான் கேஷ் இஸ் கிங்னு சொல்வாங்க. அதாவது பங்குச்சந்தை சரியும் போதோ இல்ல ஒரு சூப்பரான இன்வெஸ்ட்மெண்ட் வாய்ப்பு வரும்போதோ அத உடனே பயன்படுத்திக்கிற அளவுக்கு உங்க கையில பணம் இருக்கணும்.
அதனாலதான் கொஞ்சம் பணத்தை எப்பவும் ஈஸியா எடுக்கிற மாதிரி வச்சிருக்கிறது ரொம்ப முக்கியம். மத்தவங்க பயப்படுற நேரத்துல நீங்க தைரியமா பண்ற முதலீடுகள் தான் பிற்காலத்துல மிகப்பெரிய ரிட்டர்ன்ஸ கொடுக்கும். இந்த முழு பகுதியோட மைய கருத்தை சிம்பிளா சொல்லணும்னா, ஃபினான்ஷியலா செக்யூர்டா ஃபீல் பண்ண நீங்க பணக்காரரா இருக்கணும்னு அவசியமே இல்ல. நீங்க ப்ரிப்பேர்டா, அதாவது தயாரா இருந்தாலே போதும். இந்த ஒரு சக்தி வாய்ந்த மேற்கோளோட முடிக்கலாம். நிதி ஸ்திரத்தன்மை என்பது ஒரே இரவில் கட்டமைக்கப்படுவது இல்லை. அது ஒழுக்கம், தொலைநோக்கு பார்வை மற்றும் புத்திசாலித்தனமான தேர்வுகள் மூலமாக கட்டமைக்கப்படுகிறது. இந்த 5 படிகளையும் உங்க வாழ்க்கையில கொஞ்சம் கொஞ்சமா செயல்படுத்த ஆரம்பிங்க. உங்க நிதி எதிர்காலம் உங்க கையில தான் இருக்கு. இந்த முழுமையான விளக்கம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். உங்களுக்கு இது பயனுள்ளதா இருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க. அப்போதான் இந்த மாதிரி தகவல்கள் இன்னும் நிறைய பேருக்கு போய் சேரும். அப்படியே சப்ஸ்கிரைப் பட்டனையும் தட்டிடுங்க. அப்போதான் அடுத்தடுத்த பதிவுகளை நீங்க மிஸ் பண்ண மாட்டீங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒவ்வொரு வாரமும் நாம ஒரு புது சுவாரஸ்யமான தலைப்போட உங்களை சந்திக்க வரோம். சரி, அடுத்த முறை சந்திக்கிற வரைக்கும் எப்பவும் போல தேடலோடு இருங்க. நன்றி.